ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங், வணக்கம் மாணவர்களே. वालेकुम अस्सलाम सर। अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू सर। ஓகே பிள்ளை, எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? और सर நீங்க? அல்ஹம்துலில்லாஹ்। அல்ஹம்துலில்லாஹ். ஈக்கிரம் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? ஏதோ போகுது. எல்லாரும் சுகம் தானே அப்ப? சரி. ஓலோவில் முடிச்சிட்டீங்க, தென் இனி அடுத்து என்ன? வாட் நெக்ஸ்ட்? ஏ லெவல் என்ன? ரைட். என்ன ஏ லெவலுக்கு பாடம் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டீங்களா? சப்ஜெக்ட் சூஸிங் பண்ணிட்டீங்களா? அண்டு அதன் தொடர்ச்சியாக ஸ்கூல்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிட்டா, பாடங்கள் ஸ்டார்ட் ஆயிட்டா? என்ன நிலைமைகள்? பாடம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்கூல்ல. பாடம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு சப்ஜெக்ட் மூணும் சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓ சார்। ஓகே, நல்லா. சரி, அப்போ பாடமெல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு சூஸ் பண்ணிட்டு இப்போ இனி ஃப்ரெஷர்ஸ் தானே. நான் நீங்கள் இனி ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகள் அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் இப்போ இறங்கிட்டீங்க. ஸோ அப்போ இனி உங்களோட காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நேற்றைய தினம்தான் 2026ஆம் ஆண்டு கல்வி ஆண்டு மாணவர்களை நாங்கள் வழி அனுப்பி வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 1.5 மாசமாக உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி 1.5 மாசத்துக்கு முதலே சொல்லி 1.5 மாசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ற சம்பந்தமா இன்னைக்கு நாங்க சந்திச்சுக்கிறோமே. நான் காரணம் என்னன்னா, 2026 பேட்ச் மாணவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டிய முழு பொறுப்பு எங்களுக்கு இருந்துச்சு. அதனால கடைசி வரைக்கும் அவங்களோட நின்று அவங்கள நாங்க அழகான முறையில நாங்க வழி அனுப்பி வச்சுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் நிறைய பேர் ஃபேவலுக்கும் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. வந்திருப்பீங்க. அப்போ நேற்று ஃபேவல்லையும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே நாங்கள் யூடியூப் காணொலியில் வந்து யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ யூடியூப்பில் உங்களுக்கு அதெல்லாமே பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள். சரி, ரைட். எனவே நாங்கள் இன்றைக்கு ஒரு செஷன் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். என்ன முக்கியமான காரணம்னா, பிள்ளைகள் வந்து தெளிவை விளங்கி வச்சுக்கொள்ளணும். தெளிவை விளங்கி வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாடம் நீங்க 2.5 வருஷம் எங்களோட படிச்ச போறீங்க. அப்ப நாங்க ஏற்கனவே அறிமுக செஷன்ல, அதாவது நாங்களோட வரவேற்பு நிகழ்வுல நாங்க சொல்லிட்டோம். நாங்க யாரு, எங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதுகள் சம்பந்தமாக உங்களுக்கு பூரண விளக்கத்தை நாங்க தந்துட்டோம். சரிதானே? அப்ப இன்றைய செஷன் வந்து இந்த பாடம் அது வந்து எல்லா 2 சப்ஜெக்டையும் சேர்த்து நடந்த இன்றைக்கு இந்த பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் சம்பந்தமான ஒரு புதிய அறிமுகம் ஒன்று நான் தரப்போறேன். பாடம் சம்பந்தமாக அல்ல, இது பாடத்துக்கான அறிமுக நிகழ்வு அல்ல. நீங்க எப்படி படிக்கணும்ன்றதுக்கான என்னென்ன கையில வச்சுக்கொண்டு படிக்கணும் என்ற சம்பந்தமான ஒரு வழிகாட்டல் தான் இது. ஒரு ஜஸ்ட் ஒரு 30 நிமிஷம் தான். ரைட். ஸோ அப்ப இதுல ஏ லெவல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பாடம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீலங்காவை எடுத்தா சிங்கள மீடியம், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லி மொத்தமாக 40,000 பேர் தான் எடுத்துட்டு வந்த இந்த பாடத்தை. ஆனா 2025ஆம் ஆண்டு அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக 31,000 பேர் தான் எடுத்திருந்தாங்க. 10,000 பேர் இந்த பாடத்துல இருந்து லீவ் ஆகியிருந்தாங்க, கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அது காலப்போக்கில் 26, 27, 28ஆம் ஆண்டு ஆகும்போது அன்னளவா 34,000, 35,000 அப்படி ஏதோ வந்துட்டு இருக்குது. எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு கால சூழ்நிலை மாற அளவுக்கு உங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புள்ள. எனவே அதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். இப்ப இதுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் உங்களோட 40,000 பேர் அல்லது 35,000 மாணவர்களோட நீங்க போட்டி போட போறீங்க. ரைட். நீங்க போட்டி போட போறது தமிழ் பேசும் மக்களோட மட்டுமில்லை, தமிழ் பேசும் மாணவர் மட்டுமல்ல, தமிழ், சிங்கள, இங்கிலீஷ் என்று சொல்லி எல்லா மாணவர் ஓல் ஐலண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுடைய சேர்ந்து தான் நீங்க போட்டி போட போறீங்க. சரிதானே? அவங்களோட போட்டி போட்டு நீங்க ஜெயிச்சாதான் அது கெத்து. ஏன்னா அதுதான் கெத்து என்ற மாதிரி அவங்களோட நீங்க போட்டி போட்டு ஜெயிக்க போறீங்க. இல்லைன்னா ஜெயிக்க வெப்பேன் நான். சரி, ரைட். எனக்கு 2.5 வருஷம், 2 வருஷம் டைம் இது. நீங்க இன்றைக்கு 2026, இன்னும் 4 மாசத்துல 2027 வந்துடும். திரும்ப 2028, 2026, 2027, 2028, 2 வருஷம் தான் டைம் இருக்குது. இந்த 2 வருஷத்துள்ளுக்கும் உங்களோட ஒட்டுமொத்த சிலபஸையும் முடிச்சு தரணும். அதுவும் 2 வருஷம். நாளைக்கு ஏ லெவல் எக்ஸாம் உண்டாங்க, நான் உங்களுக்கு வாக்குறுதி தந்திக்கிறேன். 4 மாசத்துக்கு முன்னுக்கு ஏ லெவல் வந்து டிசம்பர் என்று சொன்னா 8ஆம் மாசத்தோட நான் முடிச்சிடணும். ரைட். அப்படி முடிக்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை நான் உங்களுக்கு அழிச்சிக்கிறேன். ஸ்டார்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டு 4 மாசத்துக்கு முன்னாடி உங்களோட சிலபஸை நாங்கள் முடிச்சு தருவோம் அப்படி சொல்லி. அப்ப அப்ப அது மிக முக்கியமானது. ரைட். எனவே
இதுதான் இந்த பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் சம்பந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ நாங்கள் போவோம். இந்த பொலிட்டிக்கல் பாடம் எப்படி, எந்த டேட்டில், எந்த நாட்கள், ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சார், கன்ஃபார்மாக ஒரு டேட்டை சொல்லுங்கள் சார், அப்போ எங்களுக்கு அப்போ தான் அடுத்த கிளாஸஸை வந்து அந்த டைமுக்கு அந்த சிஸ்டத்தில் கொண்டு போகலும் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த 2028 கல்வியாண்டு மாணவர்களுக்கான பாடம் டைம் ஷெட்யூல் இதுதான். இதில் எந்த மாற்றமும் இனி இல்லை. வெள்ளியும் சனியும் மாலை 6 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும் இதுதான் டைம். இதுல எந்த சேஞ்சஸும் நீக்காது. ரைட்? இதைத்தான் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க. இதோட டைம். இதை வந்து நீங்க தாராளமாக உங்களோட கொப்பிகள்லையோ நீங்க உங்களோட பேரண்ட்ஸ்டையோ சொல்லி சென்ட் பண்ணி கொள்ளலாம். இந்த டைம் உள்ளுக்கு தான் உங்களோட பாடம் நடக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாள், வீக்ல 2 நாள்னு சொல்லி மாதத்துல 8 9 கிளாஸஸ் அளவுல உங்களுக்கு நடக்கும். சரிதானே? அப்ப இதுதான் உங்களோட டைம் டேபிள். இதுல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. ரைட்? இது ஒன் டைம். இதுல நீங்க வேறையாக சார் சேஞ்சஸ் பண்ணுங்க சார், வேற டைம், அந்த டைம் இந்த டைம் அடுத்த டேட்டை சேஞ்ச் பண்ணுங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் இதுல நடக்காது. இதுதான் ஃபிக்ஸட் டேட் அண்ட் ஃபிக்ஸட் டைம். வந்து இதுதான் வெள்ளி அண்ட் சனி 6 மணி தொடக்கம் 7 மணி வரை. ரைட்? எனவே இந்த டைம் நீங்க லொக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் யூடியூப்ல லைவா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான், எல்லாரும் தான். எனவே நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னா, இந்த டைமை வந்து நீங்க லொக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டைம்ல இம்ரான் சாரோட பாடம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ரைட்? எனவே இதுதான் டைம். அப்ப இதுல எந்த மாற்றமும் வராது. சரிதானே? இப்ப இதுகளை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ள வேண்டும். ரைட்? இப்ப இந்த போஸ்டர்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி அனுப்பியிருந்தோம். அப்போ நீங்கள் இதுகளை வந்து கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நீங்கள் கட்டாயம் அனுப்புவீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கையிலும், உங்களோட வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சவங்க, அடுத்தது உங்களோட ரிலேஷன், உங்களோட ஊருகளில் எல்லாருக்கும் இந்த போஸ்டர்கள் நாங்கள் குரூப்பில் போட்டு இதை அனுப்பிவிடுங்க. ஏன்னா ஃபெஸ்ட்ல இருந்து தானே இது போக போகுது. அப்போ ஃபெஸ்ட்ல இருந்தே போகக்குள்ள எல்லாருக்கும் இதுல இணைஞ்சு பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இடையில ஜாயின் ஆகினா அவங்களுக்கும் விளங்காது, நமக்கும் விளங்காதுன்ற மாதிரி போயிட்டோம். அது ஃபெஸ்ட்ல இருந்தே போனா அது ஒரு ஈஸியாக இருக்கும். அழகாக அவங்களுக்கு அறிமுகத்தில இருந்து, பேசிக்ல இருந்து நான் உங்களை கொண்டு போக போறேன். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன செஞ்சுப்பாங்க, இப்படி கிளாஸஸ் எல்லாம் வந்து தேடி டீப்பாங்க. இந்த கிளாஸஸ் என்ன நல்லமா இதா அப்படின்னு சொல்லி அங்க இங்கேன்னு அலைஞ்சு டீப்பாங்க. ஸோ கடைசி டைம்ல இப்போ நேற்று ஃபேவல் வந்த பிள்ளைகளுக்கும் தெரியும். அவங்க அந்த டைம்ல அந்த 2 மந்த் ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு வந்த பிள்ளைகள் சொல்றாங்க, சார் எங்களுக்கு ஸ்டார்ட்ல உங்களோட கிளாஸஸ் தெரியாது சார், தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன் சார், சும்மா நான் அங்கே இங்கே அலைஞ்சு தெரிஞ்சேன், எனக்கு கடைசி டைம்ல தான் உங்களோட நம்பர் கிடைச்சி உங்களோட கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணேன் சார், சரியான கவலையா இருக்கு சார், எனக்கு ஒரு 2 வருஷமா உங்கள்ட்ட படிச்சுக்கலாம் போயிட்டுன்னு சொல்லி இது புள்ளைகளோட வாயால சொன்னது. அதை நம்மளோட சோசியல் மீடியாவுக்கு அவங்க சொன்னது, இந்த சொன்ன அந்த வேர்டு எல்லாமே ஆதாரத்தோட உங்களுக்கு அடுத்த சில நாட்கள்ல உங்களோட குரூப்புகள்லையும் பப்ளிக்காவும் அது வரும். எல்லாரும் தெரியத்தானே வேணும். ஸோ அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படி சொல்லிடக்கூடாது. இப்போ 2028 பேட்ச்ல ஒரு ஊர்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல இருப்பீங்க, ஒரு ஸ்கூல்ல இருந்து நீங்க மட்டும்தான் வாரீங்கன்னா நிச்சயமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க தானே. ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு புள்ளை அல்லையே பொலிட்டிக்கல் எடுக்கிற சில ஸ்கூல்ல 5 பேர் எடுப்பாங்க, 4 பேர் எடுப்பாங்க. அப்ப 5 பேர் இருக்கிற இடத்துல ஒரு புள்ளை என்னோட கிளாஸ் வருது. அப்ப அடுத்த 4 பிள்ளையும் கிளாஸ் தேடிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அந்த 4 பிள்ளைகளையும் சேர்த்து கிளாஸஸுக்கு வாங்க. இது இந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் யூனிவர்சிட்டியில இருக்கிற டைம்ல எப்படின்னா, யூனிவர்சிட்டியில இருக்கிறேன். அப்ப சில ஊர்கள்ல இருந்து எப்படின்னா, கேர்ள்ஸ் வந்து ஒருத்தர் வருவாங்க. ஜஃப்னால இருந்து, அடுத்து மாத்திரையில இருந்து ஒரு புள்ள தான் வருவாங்க. அடுத்த இப்ப கண்டி எடுத்தா, அன்றாபுரம் எடுத்தா, ஈஸ்டர்ன் எடுத்தா, இந்த மாதிரி இடங்கள் எடுத்தா புள்ளைகள் வந்து 4 5 பேர் அப்படின்னு சேர்ந்து வருவாங்க. அது என்னன்னா, ஏ லெவல்லையும் 4 5 பேர் சேர்ந்து படிச்சு யூனிவர்சிட்டிக்கும் அந்த 4 5 பேர் சேர்ந்து வராங்க. அதனால போக்குவரத்துக்கெல்லாம் அவங்க 4 5 பேர் சேர்ந்து தான் போறேன். இதே ஒரு ஸ்கூல்ல 5 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒரு புள்ள மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, 4 பிள்ளைகளுக்கும் தெரியாம ஒரு பிள்ளை மட்டும் தான் வந்து படிச்சு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி வந்தாங்க. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா, போக்குவரத்துக்கு யாரும் இல்லை. போக்குவரத்துக்கு இப்ப பேரண்ட்ஸ் நாளைக்கு வர மாட்டாங்க. அந்த பிள்ளை தனியா வருகுது, தனியா போகுது. இது எங்க விட்ட பிள்ளைன்னா, அந்த டைம்லயே தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கொண்டு படிச்சுட்டு போயிருந்தா இன்னைக்கு யூனிவர்சிட்டிலையும் ஃப்ரெண்டாகவே அழகாக சேர்ந்து பயணிக்க இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது. நீங்களாம் எதிர்காலத்துல யூனிவர்சிட்டியை கலக்க போறீங்கன்னா, அப்ப கலக்கணுமாக இருந்தா தனியா கலக்கக்கூடாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துட்டு நீங்க கலக்குங்க. யூனிவர்சிட்டியை ஆளுங்க வந்து சரி. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ல கட்டாயம் தெரியப்படுத்தி கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப நிறைய தடவை நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்ந்து இல்லை அப்படின்ற மீக்குது. ஸோ அதனால நீங்க கட்டாயம்
ஏழுமான வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ அவங்க கான்டாக்ட் நம்பர் தானே எங்கட இதை லிங்க் அனுப்பினா சரி, லிங்க் அனுப்பி நான் லிங்க்ல ஜாயின் ஆகல என் நம்பர் அனுப்புங்க. இல்லாட்டி அசிஸ்டன்ட் நம்பர் இந்த போஸ்டர்ல நம்பர் இது, அந்த நம்பர் அனுப்பினா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஜாயின் ஆகி கொள்ளுவாங்க அவங்க. சரிதானே? அப்ப இது மிக முக்கியமானது பிள்ளைகள். அடுத்தது இதுல இந்த பாடம் எப்படி நடக்கும் என்றது, இதுல வந்து பிள்ளைகள் உங்களை நான் கொண்டு போக போறது இந்த 2 வருடமும் யூனிட் எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு என்று சொல்லி நாங்க பெஸ்டாக என்ன செஞ்சுக்கிறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு என்று சொல்லி பல டியூட்டுகள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. சரி, பல டியூட்டுகள் தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்காகவே 2028 கல்வியாண்டு மாணவர்களுக்கு என்று சொல்லி ஸ்பெஷலாக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னா டியூட் எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் டியூட் எல்லாம் ரெடி பண்ணுவது, டியூட் எல்லாம் நாங்கள் அப்டேட் பண்றது. அந்த வகையில உங்களுக்கும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி டியூட் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த டியூட் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம். கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் எடுத்தாப்புல 15 யூனிட் இருக்குது. ஏன்னா 15 யூனிட் இருக்குது. அப்போ அந்த 15 யூனிட்டுக்கும் நாங்கள் உங்களுக்கு டியூட் எல்லாமே தருவோம். நீங்கள் அந்த ஸ்கூல்ல கைடு, இப்போ ஸ்கூலால எல்லாருக்கும் கைட் தந்திக்கிறாங்க தானே எப்படி பிள்ளைகள் ஸ்கூலால? பிரைவேட்டா செய்றேன். சரி, பிரைவேட்டா செய்யற ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கைட் தந்திக்கிறாங்க தானே? இன்னும் இல்லை சார். இன்னும் இல்ல. அப்படியா? இல்ல சார். சரி, ஓகே, இன்னும் இல்ல. பட் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு நிச்சயம் அவங்களுக்கு ஸ்கூல்லையும் தருவாங்க. அவங்க தராட்டியும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு தருவேன். சரிதானே? எங்கள்கிட்ட எல்லா கைடும் நீக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு அது எல்லாமே தருவோம். நீங்க அதுல எந்த ஒரு ஐயமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நாங்க உங்களுக்கு தருவோம் பிள்ளைகள். உங்களை ஒரு நாளும் வெறுமனே சும்மா பிரசன்டேஷனை மட்டும் படிச்சு தந்துட்டு வாரதோ, இல்ல பிரசன்டேஷனை மட்டும் படிச்சு தந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டியூட்டோ நோட்ஸோ ஒன்றும் தராம உங்களை காலம் ஃபுல்லா 2 வருஷமும் உங்களை எழுத வச்சு கஷ்டப்படுத்த போறது இல்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு எல்லாமே நாங்க செஞ்சு தருவோம். நீங்க அச்சம் கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை பிள்ளைகள். ஸோ அப்ப அதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஆதாரபூர்வமாக நான் உங்களுக்கு சொல்லி கொள்றேன் பிள்ளைகள். சரி, இப்ப நீங்க இந்த பிடிஎஃப்ல விளங்குற மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். சரிதானே? எங்களோட இதுல வந்து நீங்க படிச்சா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது ஒன்று நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள தானே வேணும். ஏன்னா தெரியாட்டி வேலையும் இல்லையே. ரைட், ஓகே, எல்லாரும் இந்த பிடிஎஃப் கொஞ்சம் பாருங்க. பிடிஎஃப் விசிபிள் ஆகுது தானே? இல்லை சார். இல்ல சார். சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு மொத்தம் எடுத்தாப்புல பொலிட்டிக்கல்ல 15 யூனிட் இருக்குது. அப்படித்தானே? மொத்தமாக எடுத்தா பொலிட்டிக்கல்ல 15 யூனிட்டுகள் இருக்குது. சரியா? இதெல்லாம் இதான் உங்களோட சிலபஸ் இதுதான் உங்களோட சிலபஸ் கைட். 15 யூனிட் இருக்குது. அந்த 15 இன்ஃபர்மேஷனை தான் நாங்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்திக்கிறோம். சரிதானே? இந்த 15 தான் இந்த 2 வருஷம் நீங்க படிக்க போறீங்க. இதெல்லாம் உங்களோட குரூப்ல நான் இன்னும் போட இல்லை. அதெல்லாமே நான் போடுவேன். ஏன்னா இன்னும் பிள்ளைகள் கொஞ்சம் ஜாயின் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வாரக்கிழமை தானே கிளாஸஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. பிள்ளைகள் இன்னும் ஜாயின் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜாயின் ஆகிட்டு இருந்த சொன்னா ஜாயின் ஆனதும் போடுறதுக்கு தான். சரி, ரைட், இது உங்களோட சிலபஸ் கான்டென்ட். அடுத்தது உங்களுக்கு யூனிட்டி, ரைட், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட். அப்ப இதே மாதிரி 15 யூனிட்டுக்கும் எங்கள்கிட்ட என்ன இது மாதிரி டியூட்டி இது எல்லாமே கவர்ச்சியாக, இப்படி கவர்ச்சியாக எல்லாமே இருக்கும். வித் பிக்சர்ஸ்களோட பார்க்கறதுக்கே ஒரு அழகாக உங்களுக்கு அந்த டியூட் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி அது இருக்கும். கைடை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறுமனே கைட் மட்டும் தான் நீக்கும். ஆனா இது அதே கைடை தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்னா சில சில மாற்றங்கள் செஞ்சு பிக்சர்ஸ்கள் போட்டு அழகுபடுத்தி மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி நாங்கள் எட் பண்ணிக்கிறோம். நிறைய பிள்ளைகள் வந்து சார் உங்களோட டியூட்டை மட்டும் அனுப்புங்க என்ற அளவுக்கு அதை மட்டும் கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த டியூட் முக்கியத்துவம். ஸோ அப்போ இதையும் நான் உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் குரூப்ல பப்ளிக் பண்ணுவோம், குரூப்ல போடுவோம். ரைட், அதே மாதிரி ஒரு யூனிட் முடிஞ்சிட்டுச்சுன்னா அந்த யூனிட்டுக்குரிய யூனிட் எக்ஸாமை நாங்கள் வைப்போம். சரிதானே? அந்த யூனிட் எக்ஸாமினுடைய பேப்பர் தான் இது.
இது வந்து 2027 பேட்ச் 26 பேட்ச் மாணவர்களுக்கு செஞ்சது. உங்களுக்கு இதை இப்போ காட்டினா நீங்க பார்த்து வந்துடுவீங்களே. ஸோ 28க்கு நான் அதை அப்டேட் பண்ணி உங்களுக்கு 28க்கு இது மாதிரி ஒரு பேப்பர் தான் யூனிட் எக்ஸாமாக அது வரும். அதையும் நீங்க செய்வீங்க, ரைட்? பட் யூனிட் எக்ஸாம் மட்டுமா இல்ல, யூனிட் எக்ஸாம் மட்டுமல்ல, மொத்தமாக உங்களுக்கு 6 தவணைகள் இருக்குது. 3 தவணை முடிஞ்சிட்டுன்னு சொன்னா அந்த 3 தவணையையும் சேர்த்து நாங்க என்ன செய்வோம், முதலாம் தவணை பரீட்சை லைவாக நடக்கும். நீங்க லைவா கேமராவை சுவிட்ச் ஆன் பண்ணி நீங்க லைவாக எக்ஸாமை நீங்க சிட் பண்ணணும். அப்ப அந்த டைமுக்கு நீங்க எப்படி செய்யணும் சம்பந்தமாக நாங்க எல்லாம் சொல்லுவோம். பட் தவணை பரீட்சைகளும் உங்களுக்கு நடக்கும். அது பார்ட் 1 பார்ட் 2 எப்படி ஏ லெவல் பரீட்சை நீங்க செய்வீங்களோ அதே மாதிரி உங்களை நாங்க இந்த ஆரம்பத்துல இருந்தே உங்களை நாங்க கைட் பண்ணுவோம். பார்ட் 1ல இருந்து பார்ட் 2 வரைக்கும், பார்ட் 2 ரெண்டுக்குமே தவணை பரீட்சைகள் நடக்கும், ரைட்? அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக நீங்க இப்ப திடீரென்று இப்ப 2 வருஷம் இப்படியே தான் நீங்க படிப்பீங்க. எனவே 2028ஆம் ஆண்டு 4 மாசத்துக்கு முதல்ல உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிருவோம், சிலபஸ் எல்லாம் முடிச்சிருவேன். முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு பாஸ் பேப்பர் செக்ஷன் தான் போகும். பாஸ் பேப்பர் என்ன சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒவ்வொரு நாங்கள் 2 மந்த் ப்ரொஜெக்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் மாணவர்கள் எங்களோட ஐஇசிலேயே பெஸ்டான ஒரு செஷன், அது 2 மந்த் ப்ரொஜெக்ட் தான். இப்போ 2 மந்த் ப்ரொஜெக்ட் தான் முடிஞ்சிருந்தது. அதில் நிறைய மாணவர்களுக்கு தட்ட 300-400 மாணவர்கள் அந்த 2 மந்த் ப்ரொஜெக்டுக்கு வருவாங்க. புதிய புதிய மாணவர்கள் எல்லாம் பாரதம். இன்னும் 2028ஆம் ஆண்டும் அதே 2 மந்த் ப்ரொஜெக்ட் ஒவ்வொரு வருடம் நடக்கிற. எனவே உங்களுக்குரிய 2 மந்த் ப்ரொஜெக்ட் 2028ஆம் ஆண்டு நடக்கும். அதுல நாங்க என்ன செய்வோம், பாஸ் பேப்பர் செக்ஷன் எல்லாமே நாங்க தருவோம். உங்களுக்கு 2019 2027 வரைக்கும் என்னென்ன கேள்விகள் வந்திருக்குதுன்னு சொல்லி எல்லாமே நாங்க செப்பரேட்டா எல்லாம் தொகுத்து வச்சுக்கணும். பாருங்க, பெஸ்ட் யூனிட் 15 யூனிட்டுக்கும் 15 டியூட் வந்து உங்களோட வீடுகளுக்கு நாங்க அனுப்பி வைப்போம். அந்த டைமுக்கு வீடுகளுக்கு நாங்க அனுப்பி வைப்போம். அப்ப அதுவே போதும் நீங்க பொலிட்டிக்கலா A+ எடுக்கிறது, ரைட்? 15 யூனிட்டுக்கும் 15 பாஸ் பேப்பர் செக்ஷனை நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். 15 யூனிட் ஒவ்வொரு யூனிட்ல என்னென்ன கேள்விகள் 19ல இருந்து 2027 இந்த பிடிஎஃப் வந்து 2026ஆம் ஆண்டு கொடுத்தா, அதனாலதான் 2025ன்னு மட்டும் நின்றுக்குது. உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணலையாது. ஸோ நாங்கள் 2028ஆம் ஆண்டு தருவோம். அப்போ 2025ல் என்ன கேள்வி, 26ல இருந்து பாருங்க, ஒவ்வொரு வருடமும் முதலாவது யூனிட்ல என்னென்ன கேள்விகள் வந்திக்குதுன்னு அழகா செப்பரேட்டா நாங்கள் அந்த பிடிஎஃப்ல தொகுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி 2028க்கு என்ன கேள்விகள் வர முடியுமோ அந்த பிடிஎஃப்ல நாங்கள் தருவோம். இந்த நாங்க கொடுத்து இது 2026க்குரியது. அதனால 2026 மாணவர்கள் கொடுக்குற டைம்ல நாங்க கொடுத்தது. அப்ப 2026க்குரியது தான் நீங்க எதிர்பார்க்க வேணாம். அதில் நாங்க என்ன கொடுத்துக்கிறோம், பார்ட் 1 மட்டுமா இது இல்ல, பார்ட் 1 MCQ any ஸ்ட்ரக்சர் அண்ட் பார்ட் 2. பார்ட் 2லையும் முதலாவது யூனிட்ல என்னென்ன கேள்விகள் பாருங்க, 2019 2025 வந்த வரைக்கும் என்ன கேள்விகள் வந்தீங்கன்னா அங்க கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு 2028 வரைக்கும் தருவோம். 2028 என்ன கேள்விகள் வரப்போகுதுன்றதையும் நாங்கள் அந்த டைமுக்கு தருவோம். இது 2026க்குரியது. ஆனா 28க்கு என்ன கேள்வி எதிர்பார்க்கப்படும் அந்த டைமுக்கு தருவோம். கேள்வி மட்டுமா இல்ல, விடையையும் சேர்த்து தான். இதெல்லாமே இந்த கேள்விகளுக்கு எதிர்பார்க்க வினாக்களுக்குரிய விடைகளும் அதுலேயே நாங்க அதெல்லாம் நாங்க அட்டாச் பண்ணி தருவோம். நீங்க பயப்பட தேவையில்லை, விடைகள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாங்க தார கேள்விகள் தான் எதிர்பார்க்க வினாக்களாக வரப்போகுது. அது அப்படியே அடிச்சாங்க கோப்பி மாறி போய் எழுதியாச்சு, யூனிவர்சிட்டிக்கு பறந்தாச்சு, லோ ஃபேக்கல்ட்டிக்கு போயாச்சு. சரி, ஸோ அப்ப இதுதான் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். நிறைய பேர் எங்களோட பாடங்களை தேடி தேடி பார்த்து காரணம் ஆன்சர் கொடுக்குற மெத்தட் புதுசு, டிஃப்ரெண்ட், பிள்ளைகளுக்கு விளங்குது. அப்படித்தான் நிறைய பேர் ஃபீட்பேக் எல்லாம், நீங்க எல்லாம் ஃபீட்பேக் எவ்வளவு காலம் பார்த்து தான் இருந்திருப்பீங்க. அப்ப பிள்ளைகள் எல்லாம் மாறதுக்கு காரணம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மெத்தட்ஸ் அண்ட் ஆன்சர் ஸ்கீமுகள் எங்கள்கிட்ட ஈக்கிறதா. இதெல்லாம் உங்களோட வீடு பிடிஎஃப் ஆகல. உங்களுக்கு 2 மந்த் ப்ராஜெக்ட் 2028ஆம் ஆண்டு 4 மாசத்துக்கு முதல் முடிச்சுட்டு தானே, முடிச்சதுக்கு அப்புறம் பேப்பர் கிளாஸ் 2 மந்த் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமுக்கு இதெல்லாம் உங்களோட வீடுகளுக்கே நாங்கள் அனுப்பி வைப்போம், 15 யூனிட்டையும் சேர்த்து. அதோட சேர்த்து இறுதியாக உங்களுக்கு மொடல் பேப்பர் எக்ஸாம் நடக்கும். நீங்க 2028ஆம் ஆண்டு ஏழு எக்ஸாமும் போக போறீங்க ஒரு மாதமாகக்குள்ள என்ன செய்வோம், உங்களுக்கு மொடல் பேப்பர் கிட்டத்தட்ட 10 மொடல் பேப்பர் அளவுல நாங்க செய்வோம், ரைட்? இதெல்லாம் 2026 பேஜ் கொடுத்தது மொடல் பேப்பர்கள் நீங்க கொடுத்தது. அவங்களுக்கும் என்ன செய்வோம், 2028ஆம் ஆண்டு இப்படி மொடல் பேப்பர்கள் எல்லாமே செய்ய வைப்போம். ஏன்னா மொடல் பேப்பர்கள் தான் உங்களை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், ஏ லெவலை நோக்கி நகர்த்தும். அப்ப இப்படியான அம்சங்கள் எல்லாமே எங்கட இதுல இருக்குது. அப்ப இது மிக முக்கியமானது. இறுதியாக நாங்க நீங்க 2028ஆம் ஆண்டு ஏழு பொருட்டால 3 பேப்பர் நான் தருவேன். அந்த 3 பேப்பர்களுக்கு இருந்துதான் கேள்விகள் வரும். எந்த மாற்று கருதுகளும் இல்லை. 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க கொடுக்காத கேள்விகள் இது வரைக்கும் வந்தில்லை. எல்லாமே கொடுத்த கேள்விகள் தான் வந்திருக்குது. எனவே இன்னும் கொஞ்ச நாள்ல 2026 பேஜுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. எனவே அவங்களோட இன்னும் அவங்க எக்ஸாமுக்கு போகல, எக்ஸாம் நடக்கல. ஆனாலும் நான் சொல்றேன் நான் கொடுத்தது தான் வரும் சொல்லி. எனவே எப்ப சொன்னேன்னு பாருங்க,
இந்த எக்ஸாம் பேப்பரை அவங்க சிட் பண்ணதுக்கு பிறகு நான் போடுவேன் எதிர்பார்க்க வினாக்கள் இது வந்தீங்கன்னு அப்ப நீங்க உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரிக்கும் கொடுத்ததான் வந்தீங்கன்னு சொல்லி ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் கொடுக்கிறது தான் வரும். எனவே இதுதான் இந்த சிலபஸ் கொண்டேன், அதாவது எப்படி நான் உங்களை கொண்டு போக போறேன் என்ற சம்பந்தமான டியூட் ரீதியான ஒரு விளக்கம் தான் உங்களுக்கு நான் இப்ப தந்தேன். அப்ப இங்க வந்து எல்லாமே ஈக்குது. 15 யூனிட்டுக்குரிய டியூட் ஈக்குது, 15 யூனிட்டுக்குரிய யூனிட் பேப்பர் யூனிட் எக்ஸாம் ஈக்குது, அடுத்தது 6 தவணைக்குரிய தவணை பரீட்சை பேப்பர்ஸ் ஈக்குது. அதே மாதிரி உங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட்லையும் இதுவரைக்கும் 19 2025ஆம் ஆண்டு 2027ஆம் ஆண்டு வரைக்கும் வந்த எல்லா கேள்விகளுக்கும் உரிய அந்த பிடிஎஃப் பாஸ் பேப்பரை உள்ளடக்கிய ஒரு பிடிஎஃப் ஈக்குது, ஃபைனல் மாடல் பேப்பர் ஈக்குது, ஃபைனல் லைவ் எக்ஸாம் ஈக்குது. இதெல்லாமே இதுக்கும் நடக்க போகுது. இதெல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக பெஸ்டாக நடக்க போகுது. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் நீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னால் உங்களுக்கு சில நான் 2027 பேட்ச்ல எப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. நான் தமிழ்ல தான் படிச்சு கொடுக்குறேன். ஆனாலும் அவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எழுதக்குள்ள கொஞ்சம் இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணி அவங்க எழுதுவாங்க. அவங்க எழுதுறது இங்கிலீஷ்ல தான். அப்ப நான் படிச்சு கொடுக்குற டைம்ல இங்கிலீஷையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் சொல்லி கொடுக்குறதான். அந்த டைமுக்கு தமிழ் பேசுற பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரியும் மீக்கும். அப்ப இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷால படிச்ச மாதிரியும் மீக்கும். அப்ப இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் உங்களுக்கு நாங்க யூடியூப்ல ஒவ்வொரு கிளாஸ் முடிய ரெக்கார்ட் போடுவோம் தானே. அப்ப அந்த ரெக்கார்டு வந்து யூடியூப்ல வந்த உடனே உங்களுக்கு என்ன செய்யலாம், யூடியூப்ல தமிழ் அதை நீங்க இங்கிலீஷுக்கும் யூ கேன் சேஞ்ச் த லாங்குவேஜ். இங்கிலீஷுக்கு நீங்க ஆடியோ ட்ரெக்ல போயிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா நான் பேசுற அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷால மாறி பேத்துட்டு இருக்கும். அப்ப அந்த ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் மொழி ஆங்கில மொழியிலேயே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல் தான். அப்ப அதையும் இந்த இடத்துல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. 2027 பேட்ச்ல ஐசி பொலிட்டிக்கல் இந்த 2 பாடத்திலையும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் தமிழ்ல படிச்சு கொடுக்க கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்போ அவங்க ஏதாவது சந்தேகம் டவுட்டுகள் இருக்குமே தான் 2ஆம் முறை ரெக்கார்டிங்க யூடியூப்ல ஃபுல்லா இங்கிலீஷ்லேயே பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சேம் டைம்ல அப்படியான பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இப்போ யூனிட் எக்ஸாம் நடக்குன்னா தமிழ்ல தான் கொடுப்போம். அப்போ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு நான் அந்த தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த யூனிட் எக்ஸாம் பேப்பரை நான் அப்படியே இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பிடிஎஃப் ஃபைல் பண்ணி அவங்க தமிழ் பிள்ளைகள் வந்து அதாவது தமிழ் மீடியம் பிள்ளைகள் வந்து தமிழால பேப்பர் செய்வாங்க. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளை 1 2 அவங்க இங்கிலீஷால பேப்பரை செய்வாங்க, இங்கிலீஷெல்லாம் ஆன்சரே எழுதுவாங்க. ஏன்னா பாவம் தானே, அவங்களும் இதாக இருக்கக்கூடாது தானே, அதுக்காகத்தான். ஸோ அப்போ இங்கிலீஷ் மீடியமும் பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்போ இதுதான் இந்த அவங்களை இப்படிதான் நான் கொண்டு போறேன் என்றதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அதோட இன்னொரு விஷயம் நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதுவும் மிக முக்கியமான அம்சமாகத்தான் இருக்குது இந்த இடத்துல. என்னென்றால் இப்போ நான் சொன்னேன் எல்லாமே நான் யூனிட் எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும். ரைட். அது முக்கியமாக. அடுத்தது டிஸ்கஷன் ஃபோரம் அப்படின்னா விவாத மேடைன்றது அது வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லை. அந்த விவாத மேடை வெரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா டிபேட் நிறைய அவனோட மறைஞ்சிருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. நிறைய டேலண்டான பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கலாம். அவனோட திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த டிஸ்கஷன் ஃபோரம் விவாத மேடை. ஒவ்வொரு டேர்ம் முடிவில் டேர்ம் எக்ஸாம் நடக்கும் 3 முடிஞ்சுன்னா தவணை பரீட்சை, அந்த தவணை பரீட்சைக்கு முதல்ல இந்த டிஸ்கஷன் ஃபோரம் நடக்கும். அது முடிஞ்சுதான் தவணை பரீட்சை நடக்கும். அப்ப ரிசல்ட்ஸ் வரும் தானே உங்களுக்கு. ஒவ்வொரு தவணை பரீட்சையிலையும் உங்களோட ரிசல்ட்ஸை நாங்கள் போடுவோம். ஒவ்வொரு யூனிட் எக்ஸாம்லையும் உங்களோட ரிசல்ட்ஸ் வரும். ஒவ்வொரு தவணை பரீட்சையிலையும் உங்களோட ரிசல்ட்ஸ் வரும். யூனிட் எக்ஸாம்ல நீங்க பேப்பருக்குரிய மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஆனா தவணை பரீட்சையில நீங்க விவாத மேடையில எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறீங்க, அடுத்தது ஃபைனல் தவணை பரீட்சையில எத்தனை எடுக்கிறீங்க, அது ரெண்டையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸாக தருவேன். நீங்க ஏயா பியான்னு. அப்ப ஸ்கூலையும் விட உங்களுக்கு என்ன செய்வீங்க, எல்லாமே ஸ்கூல்ல கொடுக்கறத தாண்டி உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் தருவோம். ரிசல்ட்ஸ் கிடைக்குது, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ப்ரெசன்டேஷன் ஒவ்வொரு யூனிட் முடிவுலையும் நீங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு தலைப்பு நான் தருவேன். அந்த தலைப்புல நீங்க ரெடி ஆகின்னு வந்து ப்ரெசன்டேஷன் செய்யணும். கேமரா ஆன் பண்ணி தான் நீங்க ப்ரெசன்டேஷன் செய்யணும். ரைட். அப்பதான் உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பொலிட்டிக்கல் என்பது சயின்ஸ் படிக்கிறவன் பேச மாட்டான், காரணம் அந்த ரிசர்ச் பேசும். ஆனால் பொலிட்டிக்கல் படிக்கிறவங்க பேசித்தான் ஆகணும். ஏன்னா நான் படிக்கிறது சமூக விஞ்ஞானம். ரைட். அப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணணும். நாம் எல்லாம் ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறோம், ஒரு அரசியல்வாதி ஆகலாம், இல்லை அரசியல் ஆய்வாளர்கள் ஆகலாம். அப்போ கட்டாயம் பேசணும், பேச்சு திறமை இருக்கணும். அதுதான் பொலிட்டிக்கல். நீங்க லோயர் ஆகணும்னா கட்டாயம் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் எடுக்கணும். வேணா அப்போ அதனால
ப்ரெசன்டேஷன் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அடுத்தது டேர்ம் எக்ஸாம் அது லைவாக எடுக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ரெசன்டேஷன் அடுத்தது லைவ், அடுத்த ரிவிஷன் நடக்கும். அதே மாதிரி தவணை பரீட்சையில் யூனிட் எக்ஸாம்ல தவணை பரீட்சையில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் எல்லாமே நாங்கள் அவங்களோட வீடுகளுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். ரைட், யார் ஹை மார்க்ஸ் கூட எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் எல்லாம் அவங்களோட வீடுகளுக்கு அனுப்பி வைப்போங்கிறதையும் நாங்கள் இந்த இடத்துல தெரிவிச்சு கொள்றோம். அப்ப ஃபைனல் எக்ஸாம் இது எல்லாமே நடக்கும். அப்ப நீங்க ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இந்த இடத்துல நடக்கும். ரைட், ஒரு கிளாஸஸ்ல ஒரு புள்ள வந்து ஒன்றுமே ஒரு ஆனா ஆவன்னா தெரியாத ஒரு புள்ளைய பொலிட்டிக்கல்ல எடுக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இங்க இருக்குது என்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய. இந்த 6 வருஷம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்து இன்றைக்கு இந்த ஐசில படிச்சுட்டு யூனிவர்சிட்டி போய் தீக்கிறாங்க. அப்ப அப்படியான ஒரு இடத்துல தான் நீங்களும் படிக்கிறீங்க. 3000 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களை கண்ட, கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல புள்ளியை கண்ட ஒரு வகுப்புல தான் நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே இங்க நடக்கும். ரைட், அதே மாதிரி இதுல யூடியூப் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல இந்த கிளாஸஸ்க்கு வந்தவங்கள வந்து சிலவங்க வந்து சீனியர்ஸ்மார் என்ன செஞ்சுப்பாங்க, சீனியர்ஸ்மார் சொல்லி வந்திருப்பாங்க இந்த கிளாஸுக்கு போங்க, நானும் சேர்ட்டை தானே படித்தேன், நீங்களும் சேர்ட்டை போய் படிங்கன்னு சீனியர்ஸ்மார் சொல்லி வந்தவங்க இருக்கிறாங்க. சிலவங்க வந்து போஸ்டர் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு வந்தவங்களும் மீக்கிறீங்க. இப்போ இதுல யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் மீக்கிறீங்க. சரி, அப்போ நீங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் சொல்றேன்னா, இப்போ இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 2000 ரூபா தான் நீங்கள் பே பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. புதுசாக ஜாயின் பண்ணுற பிள்ளைகளும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை பே பண்ணி தான் ஜாயின் ஆகணும். இதுதான் நான் உங்களோட இந்த கிளாஸில் ஜாயின் ஆகணும்னா அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அதே மாதிரி டைம் டேபிள் நான் போட்டிருந்தேன். பொலிட்டிக்கல் ஃப்ரைடே 6 மணிலேருந்து 7 மணி வரை, சாட்டர்டே 6 மணிலேருந்து 7 மணி வரை. இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், இப்போ நாங்கள் யூனிட் எக்ஸாம்னு சொன்னேன், டேர்ம் எக்ஸாம்னு சொன்னேன், இதெல்லாம் எப்போ எந்த நாளில் நடக்கும்ன்ற ஒரு கேள்விக்கு தானே. இப்போ இப்படிதான் ஃபெஸ்ட் யூனிட் வந்து நமக்கு இன்னும் முடியல. அப்போ வெள்ளி சனி இந்த 2 நாளுமே ஃபெஸ்ட் யூனிட் பெய்துட்டே இருக்கும். பெய்துட்டே இருக்கக்குள்ள ஒரு நாள் ஃபெஸ்ட் யூனிட் முடியும் தானே. முடிஞ்சதோட ஒரு நாள் கூட ஃபுல்லா 2 நாளுமே யூனிட் எக்ஸாமையும் டேர்ம் எக்ஸாமையும் போட்டிக்க மாட்டேன். இந்த ஃப்ரைடேக்கு தானே பிள்ளை, இந்த ஃப்ரைடே ஃபெஸ்ட் யூனிட் முடிஞ்சிட்டுனாலே 2ஆம் யூனிட் நடக்கும். ரைட், அது அந்த நாள் வந்து ஃபுல்லா தியரியே தான் நடக்கும். ரைட், ஆனா ஃபெஸ்ட் யூனிட் முடிஞ்சதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை ஃபெஸ்ட் யூனிட் முடியுதுன்னு வைங்களே, அப்ப சனிக்கிழமை என்ன செய்ய யூனிட் எக்ஸாம் நடக்கும். அதுக்கு அடுத்த சனிக்கிழமை அதுக்குரிய பிரசன்டேஷன்கள் நடக்கும், அதுக்குரிய ரிவிஷன் எல்லாம் இந்த சனிக்கிழமை நடக்கும். ஆனா வெள்ளிக்கிழமை ஃபெஸ்ட் யூனிட் முடிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும், இங்கால பக்கம் ஃபெஸ்ட் யூனிட் சாட்டர்டே வந்து வெள்ளிக்கு ஃபெஸ்ட் யூனிட்டுடைய ரிவிஷன் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும், 2ஆவது யூனிட் நடந்துட்டு இருக்கும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அது தியரியின் அடிப்படையில பயணிச்சு கொண்டிருக்கும். ஆனா இந்த சனிக்கிழமை என்ன நடக்கும் என்றால் ரிவிஷனுக்குரிய, அடுத்தது பிரசன்டேஷன் நடக்கும், ரிவிஷன் நடக்கும், பிரசன்டேஷன் நடக்கும், பாஸ் பேப்பர் செக்ஷன் எல்லாமே அது சனிக்கிழமை தான் அது நடக்கும்ன்றதையும் நீங்க நினைச்சா. பாடம் வந்து இப்படித்தான் போகுது. ஒரு பக்கம் தியரி அடிப்படையில போகும் வெள்ளிக்கிழமை, இன்னொரு பக்கம் பாஸ் பேப்பர் ரிவிஷன் சொல்லி சனிக்கிழமை முடிய பெய்து கொண்டு இருக்கும். அப்ப இப்படித்தான் அவங்களோட இந்த கிளாஸஸ் வந்து பயணமாக போகுதுன்றதையும் நல்லா தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். எனவே இதுல வந்து புதுசா இப்ப வந்து புதுசாக ஜாயின் ஆகினவங்களும் இருக்கிறீங்க. புதுசான்னு சொன்னா இந்த இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி எல்லாரையும் ஜாயின் பண்ணணும்னு அனுமதி கொடுத்துருந்தோம். அப்போ நிறைய பிள்ளைகள் வந்து இந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த செக்ஷனை பார்த்துட்டு சேர்ட்ட போவோம் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க தானே. ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இதுக்கு முதல்ல வரவேற்பு நிகழ்வுலையும் பெரும்பாலான விஷயங்கள் நாங்கள் எங்களை பற்றி சொல்லி தந்துட்டோம். அப்போ அதுவும் யூடியூப்ல அவைலபிளாக ஈக்குது. அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அதன் தொடர்ச்சியாக இப்போ இந்த பாடம் எப்படி 2.5 வருஷம் நாங்கள் 2 வருஷம் படிச்சு கொடுக்க போகிறோம்ன்ற சம்மந்தமாகவும் நான் உங்களுக்கு இன்னும் முழு இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் சொல்லி தந்துட்டோம். எனவே இந்த இது கான்டாக்ட் நம்பர், நீங்கள் பாடத்தில் இணையணுமாக இருந்தால் யூடியூப் லைவாக பார்த்துட்டு இருக்கிறவங்க, எஸ்எஸ்ஏஎம் டைமில் இன்னைக்கு புதுசாக இன்னும் எங்களோட கிளாஸஸில் ஜாயின் ஆகாமல் வெறுமனை குரூப்பின் ஊடாக வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகணுமா இருந்தால் இந்த 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சார் உங்களோட 2028 பேட்ச்ல நான் ஜாயின் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று அனுப்புங்க. நாங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அனுப்பி அவங்கள
ஜாயின் பண்ணி கொள்றேன். அப்ப இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. அப்ப இந்த 2 நம்பர்ல ஏதேனும் ஒரு நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி எங்களோட அசிஸ்டன்ட் நம்பரும் போஸ்டர்ல இருக்குது. அந்த அசிஸ்டன்டை கான்டாக்ட் பண்ணாலும் உங்களால எங்களோட கிளாஸஸ்ல ஜாயின் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இதே நம்பர் டிரெக்டா என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணணும், இல்லை அசிஸ்டன்டோட கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க எட் பண்ணுவாங்க. இல்லை நான் உங்கள்கிட்ட பேசி நீங்களே நெட் பண்ணுங்க சார், நீங்க என்ன என்கிட்ட சொல்றேன்டாலும் சரி, நீங்க இந்த நம்பர்ஸ்ல கான்டாக்ட் பண்ணா இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களும் நீங்க இந்த கிளாஸஸ்ல ஜாயின் ஆகணுமா இருந்தா இந்த நம்பருக்கு சார் உங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆக போறேன் என்று சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களை இந்த குரூப்ல எட் பண்றேன். சரி, அப்ப இதுகள் தான் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்களாக இருக்குது பிள்ளைகள். எனவே இந்த விஷயங்களை கட்டாயம் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப இதையும் நான் தெரிவிச்சு கொள்றேன். ரைட், சரி. எனவே இப்ப உங்களுக்கு ஏதாலும் ஒரு சந்தேகங்கள் நீங்க கேட்கணுமா இருந்தா நீங்க கேளுங்க. அதுக்குரிய பதிலையும் நாங்க சொல்லிட்டு இந்த செஷனை நாங்க முடிப்போம். ரைட், எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. சார் நாங்க வேற நோட்ஸ் எடுக்கணுமா? வேறையா நீங்க நோட்ஸ் தேவையில்லையே, நானே நோட்ஸ் தருவேன் தானே. எதுக்கு வேற நோட்ஸ்? இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் தானே, 15 யூனிட்டுக்கும் நாங்கள் நோட்ஸ் எல்லாம் தருவேன். வேற நோட்ஸ் தேவையில்லை. அப்டேட்டோட நீங்கள் பாடம் வந்து அப்டேட்டோட சம்மந்தப்பட்ட அப்டேட்டோட டெய்லி நியூஸ் அது இதுகள் எல்லாம் நாங்கள் தருவோம். இப்போ பாருங்க, நீதிபதிகளினுடைய வயதை வந்து கூட்டிட்டு இருக்கிறாங்க, கூட்டணும்ன்றாங்க. அடுத்தது எத்தனையோ பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது சிறைச்சாலைகளை சம்பவம் நடக்குது. இது எல்லாமே உங்களோட அரசறிவியல் பாடத்தோட கனெக்ட் ஆகி போகுது. அப்போ அதெல்லாமே நாங்கள் அப்டேட்டோட படிக்கக்குள்ள நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. சரி, அதெல்லாம் உங்களுக்கு நான் தருவேன். நீங்க செய்ய வேண்டிய என்னன்னா, ஒரு கொப்பி ஒன்று நீங்க வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு என்று சொல்லி இப்படி ஒரு கொப்பி ஒன்று, சிஆர் கொப்பி ஒன்று நீங்க என்ன செய்யுங்க, வச்சுக்கொள்ளுங்க. அதுல நீங்க போட்டு வச்சுக்கொள்ளுங்க. 2028 பெட்ச்ன்னு போட்டு உங்களோட நேமை போட்டு, இனிஷியலோட நேமை போட்டு, பொலிட்டிக்கல் பாடம் என்று போட்டு, இம்ரான் சார் என்று போட்டு, கிளாஸ் நேம் தியரி கிளாஸ் என்று போட்டு, பொலிட்டிக்கல் இன்ஷால்லா ஏ என்று நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு கிளாஸ் நடக்கும் போதும், இப்ப நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு கிளாஸ் நடக்கணும் வைங்களே, நாளைக்கு என்ன செய்யணும் நீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு 4ஆம் தேதி தானே. ஸோ நாளைக்கு இன்றைக்கு 5ஆம் தேதி, நாளைக்கு 6ஆம் தேதி கிளாஸ் வைங்களே. அப்போ 6ஆம் தேதி 2026 டேட்டை போட்டு அந்த நாள்ல நான் சில பாடத்தோட சம்பந்தப்பட்ட நடைமுறை விஷயங்கள் சொல்லித்தரேன். அதை ஷோர்ட்டா லேசா ஒரு சின்ன சின்ன பேனையால லேசா குறிச்சு கொள்றது. நோட்ஸ் அல்லது ரைட், ஒரு அவர் பாடத்துல ஒரு வேணும்னு சொன்னா ஒரு 5 லைன் மட்டுக்கு தான் நான் தருவேன் பாயிண்ட்ஸ். அப்ப அந்த பாயிண்ட்ஸை மட்டும் லேசா குறிச்சிட்டீங்கன்னா அது போதும். அப்பதான் நீங்க பாடத்துக்கு வந்ததுக்கு ஒரு ஈக்கம். ஸோ கட்டாயம் எங்கனக்குன்னு சொல்லி ஒரு கொப்பி ஒன்று நீங்க எடுத்து வச்சுக்கணும். கிளாஸுக்கு வர டைம்ல அந்த கொப்பியோடு தான் வரும். ரைட், வேற சார் பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி? பேப்பர் ஸ்ட்ரக்சர்னா எதை கேக்குறீங்க? பொலிட்டிக்கல் ஏ லெவல்ல பொலிட்டிக்கல் ஏ லெவல்ல பேப்பர் ஸ்ட்ரக்சர் எம்சிக்யூ இருக்கும். அந்த எம்சிக்யூ வந்து 2 கட்டமைப்பா பிரியும், 2 பாட்டா. அப்படின்னு சொன்னா 3 எம்சிக்யூ இருக்கும், 20 ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரைட், அதோட பார்ட் 2ல வந்து 5 கேள்வி நீங்க செய்யணும். அந்த 5 கேள்வியில இலங்கை அரசியல் கேள்வி மிக முக்கியமானது. ரைட், அப்ப அப்படித்தான் அந்த பொலிட்டிக்கல் பேப்பர் வரும். நீங்க பொலிட்டிக்கல் பேப்பர் பார்க்கலையா யாரும்? 2025ஆம் ஆண்டு வந்த பேப்பரை பார்க்கலையா? இல்ல சார். ஓ, இல்ல சார். பார்க்கலையா? சரி, ஐத்தான் இப்படி பயந்து கிதக்கிறீங்க. சரி, பொலிட்டிக்கல் பேப்பரை பாருங்க. இதுதான் 2026ஆம் ஆண்டு வந்து நல்ல வேலை அவங்க கேட்டாங்களே, பாருங்க. இதுதான் 2025ஆம் ஆண்டு தரப்பட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர். ரைட், இப்படிதான் நீக்கும் உங்களோட நீங்க செய்ய போற பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர் வந்து இந்த இப்படிதான் நீக்கும். இப்படித்தான் வரும். ரைட், இந்த எம்சிக்யூ 30 வரும். 1 தொடக்கம் 30 வரை எம்சிக்யூ. 30 எம்சிக்யூ நீங்க செய்யணும். 30 எம்சிக்யூவோட அடுத்தது 50 கேள்வி. அந்த 50ல 30 எம்சிக்யூ, 20 ஸ்ட்ரக்சர். 20 கேள்வி ஸ்ட்ரக்சர் வரும். அப்படின்னு சொன்னா நீங்க இந்த 20 கேள்விக்கும் விடையை நீங்க எழுதணும். கணக்கு பாடம் மாதிரி விடையை நீங்க எழுதணும். முன்னோடி கிரேக்க அரசியல் சிந்தனையாளர் இருவரின் பெயரை குறிப்பிடுக. யாரு கிரேக்க சிந்தனையாளர்? முன்னோடி கிரேக்க அரிஸ்டோட்டிலும் பிளேட்டோ. அப்ப அப்படி என்ன செய்யணும், இந்த 20 கேள்விக்கும் ஸ்ட்ரக்சர் நீங்க பேப்பர்லயே எழுதி கொடுக்கணும். அப்ப இதுதான் பார்ட் 1. மொத்தமாக எடுத்தா பார்ட் 1 பார்ட் 2. இதுல பார்ட் 1ல வந்து 50 கேள்வி. அந்த 50ல 30 ஸ்ட்ரக்சர்,
சாரி 30 கேள்வி எம்சிக்யூ கோட் அடிக்கிறது, 20 கேள்வி ஸ்ட்ரக்சர். இப்படித்தான் நீக்கும். அடுத்தது இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இது 50 கேள்விக்கு தானே. இதுல இன்னொரு கேள்வி, அதாவது 30 எம்சிக்யூனா 25 கேள்வி எம்சிக்யூ, கடைசி இருக்கு 26 30 வரை. இது ஒரு புதிய ஃபார்மட் மாதிரி, அதுவும் எம்சிக்யூ தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஃபார்மட்ல அதிகமா இல்லை. நான் உங்களுக்கு படிச்சு தருவேன். இப்போ 30 எம்சிக்யூ 20 ஸ்ட்ரக்சர், அப்போ மொத்தமாக எடுத்தா 50 கேள்வி பார்ட் ஒன். பார்ட் ஒன்னுன்றது 50. அடுத்தது பார்ட் டூ எடுத்தோம்னு சொன்னோம்ல, பார்ட் டூ வந்து மொத்தம் பகுதி 1 பகுதி 2 பகுதி 3 இருக்கும். இதுல 10 கேள்வி உங்களுடைய லெவலுக்கு எக்ஸாமுக்கு தருவாங்க. அந்த 10ல நீங்க 5 செஞ்சா போதும். 10ல நீங்க 5 கேள்வி தான் செய்யணும். ரைட். அந்த 5ல பகுதி 1ன்றது இந்த இது பகுதி 1 பகுதி வந்த பிள்ளைகள் கேட்பாங்க வந்து எப்படின்னா 1 தொடக்கம் 6 வரையான 6, அடுத்தது 9 யூனிட் 9 யூனிட் வரைக்கும் இந்த பகுதி 1 உள்ளுக்கு இருந்து தான் கேள்வியில எடுப்பாங்க. இப்போ பார்ட் 2 வந்து இலங்கை அரசியலை மட்டும். பார்ட் 2 உள்ளுக்கு 7ஆம் யூனிட் 8ஆம் யூனிட் 12ஆம் யூனிட் இந்த 3 யூனிட்டை மட்டும் 13ஆம் யூனிட்டும் வரும். 13ஆம் யூனிட் இந்த இலங்கை அரசியலை மட்டும் பேஸ் பண்ணி தான் அந்த பகுதி 2 இருக்கும். பகுதி 3 மீதி இருக்கக்கூடிய யூனிட் எல்லாம் சேர்த்து பகுதி 3ல எடுப்பாங்க. இப்படித்தான் நம்மளோட கேள்வி பேப்பர் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, தயாரிக்கப்பட்டிருக்குது. எனவே இதெல்லாம் போக போக உங்களுக்கு நல்லா புரியக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள். அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இதே பேப்பர் ஸ்ட்ரக்சர்ல தானே நீங்க தவணை பரீட்சையிலும் செய்யணும். அப்ப அதெல்லாம் போக போக அதெல்லாம் நீங்க பழகி கொள்ளுவீங்க. தவணை பரீட்சையில் இதே மாதிரி ஏலோல் பேப்பர் மாதிரி தான் உங்களுக்கு நான் தருவேன். ரைட். அதை நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருந்தோமே. நான் இந்த இப்போ டேர்ம் பேப்பரை பாருங்களேன், இந்த டேர்ம் பேப்பர் பாருங்க, அதே மாதிரி தான் நீக்கும். எப்படி ஏ லெவல் பேப்பர் வருமோ அதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். 30 எம்சிக்யூ, அடுத்து என்ன 20 ஸ்ட்ரக்சர், அடுத்தது பார்ட் 2, அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அதே மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிறேன். அப்போ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு செஞ்சு பழகக்குள்ள உங்களுக்கு பேப்பர் கடைசியாக சொல்லுங்க சார் பொலிட்டிக்கல் எல்லாம் என்ன எண்டுவீங்க, அவ்வளோக்கு ஈஸியாக மாறிடுமா. ரைட். ஓகே, வேற டவுட்? சார் எல்லாம் டியூட்டாவே தருவீங்களா இல்லாட்டி எழுதி படிக்கிற மாதிரியும் தருவீங்களா? இல்லைம்மா, டியூட்டாகத்தான் நான் தருவேன். எல்லாம் உங்களோட டியூட் குரூப்ல நான் போடுவேன். அப்ப நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், அதை 3 இப்ப இப்படித்தானே ஃபர்ஸ்ட் யூனிட்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களோட முதலாம் தவணைக்குரிய 3 டியூட்டையுமே நான் போட்டுருவேன். அப்ப நீங்க அந்த 3 டியூட்டையும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 3 யூனிட். அப்ப அந்த 3 யூனிட்டையுமே நான் உங்களுக்கு குரூப்ல போட்டுருவேன் மகள். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அந்த 3ஐயும் போயிட்டு ஷாப்ல போயிட்டு பிரிண்ட் எடுத்து நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அப்ப பாடம் படிக்கிற டைம்ல கட்டாயம் டியூட் வந்து உங்களோட கையில இருக்கணும். அப்பதான் அந்த டியூட்ல நீங்க ஹைலைட் பண்ணணும், மார்க் பண்ணணும். நான் சொல்லிட்டு போய் இந்த விஷயங்களை மார்க் பண்ணுங்க, இந்த விஷயங்களை நோட் பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்த டியூட்லயே என்ன செய்யலாம், மார்க் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்ப அடுத்த முறை மார்க் பண்ணிட்டு போயிட்டு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னொரு நாள் அந்த டியூட் எடுத்து பாக்குறீங்க, அப்ப உங்களுக்கே ஞாபகம், இந்த யூனிட் படிச்சு முடிச்சிட்டோம், அதான் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம். அப்ப ஹைலைட்டர் ஒன்று ஈக்கணும். ஹைலைட் பண்றதுக்கு பேனை, நீல பேனை, கருப்பு பேனை, அடுத்த கலர் பேனைகள், இதுகளெல்லாம் நீங்க வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் முதல்ல இன்றைக்கே போயிட்டு டியூட்டை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. டியூட்டை போடலைன்னா போடுவோம். அப்போ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி. அடுத்து சில பேருக்கு வந்து கேட்டீங்க வீட்டுக்கு அனுப்புவீங்களா. வீட்டுக்கு அனுப்புறது இப்போ அல்ல, எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஆக கூட டியூட்களை வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு பிளான்ல தான் நிற்கிறோம். அதை நாங்கள் அந்த டைமுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த முதலாம் தவணைக்குரிய இந்த 3 டியூட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வீட்டில் இருந்து கடையில் ஷாப்பில் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோனீங்கன்னா சரி. ரைட். வேற சார் பொலிட்டிக்கல் பேப்பர் ஏ லெவல் பொலிட்டிக்கல் பேப்பர் எல்லாம் பெருசு பெருசா எழுதணும், பொலிட்டிக்கல் எல்லாம் அந்த அளவுக்கு எழுதணும்னு எல்லாம் சொல்றாங்க சார். எப்படி சார் இல்ல மகள், அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் எழுதி எழுதி இந்த 40 பக்கம் 50 பக்கம் எழுதணும்டா நான் உங்களுக்கு முன்னுக்கு இருந்திருக்க மாட்டேன். நான் அப்ப யூனிவர்சிட்டி போய் இருக்க மாட்டேன். நானும் அப்ப டபிள்யூ எடுத்து நான் வீட்டை தான் இருந்திருப்பேன். உங்களுக்கு முன்னுக்கு இருந்திருக்க மாட்டேன். சரி. அப்படி நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு முன் வந்தீங்கன்னா இல்ல, நானும் படிச்சேன். நானும் என்ன செஞ்சேன், இதெல்லாம் கேஸ் இல்லைன்னு டைம் வச்சு படிச்சேன், எழுதி பழகினேன், அப்டேட்டோட சேர்த்து எழுதினேன், நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தேன், யூனிவர்சிட்டி போனேன், யூனிவர்சிட்டியில சேர்ந்திருக்கிறேன், உங்களுக்கு கிளாஸ் செய்கிறேன், 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறேன். எனக்கு இலங்கையில பல இடங்களுக்கு நான் பிசிக்கல் செமினார் போய்த்திருக்கிறேன். அப்ப இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, பெருசா எழுதணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி ஒன்றும் இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாயிண்ட்ஸ் அடிப்படையில சுருக்கம் எழுதினா சரி. பழக பழக பாலும் புளிக்கும்? புளிக்கும் என்ற மாதிரி அதெல்லாம் சரியாகும். ரைட். கொஞ்சம் கொஞ்சமாக தேனியை சேகரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள புளியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிட்டு போவேன். பட் உங்களுக்கே அது தெரியாம நான் உங்களை புளியிட்ட கூட்டிட்டு கொண்டு போய் வச்சு விடுவேன். அதுக்கு பிறகு நானே எடுத்துட்டேனா என்று நீங்களே யோசிக்கிற மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரும். ரைட். ஸோ அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டங்களை தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரி. ஓகே. வேற
சார் எங்களுக்கு இந்த வீக் கிளாஸஸ் தொடங்குமா? ஓ, வார வீக்கா? இந்த வீக் என்ன சொன்னா உங்களுக்கு வார வீக்னு சொன்னா வார வெள்ளியும் சனியும், வெள்ளியும் சனியும் கிளாஸ் டைம் டேபிள் போட்டு தானே இருக்குது. அப்போ வெள்ளியும் சனியும் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும் ஒன் டைம். சரியா? ஓகே, வேற எதுவும் கேட்கணுமா? இந்த முறை உங்கள்ட்ட படிச்ச புள்ளைகள்ல பெர்சன்டேஜ் அடிப்படையில் எத்தனை புள்ளைகள் ஏ எடுத்திருக்கு? ஏ எடுத்த ரிசர்ச்சா? ஆ ஓ ஏ எப்படிமா? எடுத்திருக்கு சார். ரைட், அதை நீங்க பார்க்கணும் அப்படியா? ஓ ரைட், ஓகே. எல்லாருமே நான் ஆசைப்படுறாங்க. சரி, நீங்களே பாருங்க. பிள்ளைகள் படித்த பிள்ளைகள்ல வந்து எத்தனை பேர் ப்ரெசன்ட் அதாவது ஏ எடுத்திருக்கிறாங்கன்னு நீங்களே பார்த்துட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க. சார் எத்தனை பிள்ளைகள் பாஸ் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்லி. ரைட், ஓகே பிள்ளை. நாங்கள் 2021 இருந்து படிச்சு கொடுத்துட்டு வரேன் தானே. அப்போ ஈன வந்து நான் 6 பெட்சை கண்டுட்டேன். அப்போ அந்த 6 பெட்சிட ரிசல்ட்டும் என்னன்னு ஏ புள்ளிகள் என்ன மட்டுக்கு இருக்குது. அப்போ இதுகளை பற்றி கட்டாயம் தெரிஞ்சவங்கள தானே பிள்ளைகள் வேணும். ஏன்னா நீங்கள் படிக்கிற ஒரு இடம் இதுக்கு முதல்ல ஏ புள்ளிகளை கண்டிக்குதாண்டு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ரைட், 2022ஆம் ஆண்டு எங்கள்கிட்ட படித்த பிள்ளைகள், அவனோட சேர் வந்து அந்த டைம்ல சின்ன பொடியன். அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணது பாருங்க. சின்ன பொடியன் இது. ரைட், 2022ஆம் ஆண்டு பிள்ளைகள் நாங்கள் படிச்சு கொடுத்ததுல வந்து பொலிட்டிக்கல்ல வந்து பாருங்க 87 ஏ. 2 சப்ஜெக்ட் தான் நாங்கள் செய்கிற. இதில் பொலிட்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா 87 ஏ. 2022 2022ல் 87 ஏயும் 53 பி புள்ளியும் வந்தீங்க. 3A வந்து 33 வந்துருந்துச்சு. இது 2022ல். சரிதானே? ரைட். 2022 மட்டும் பார்த்தா சரியா? 2023 என்ன நடந்தீங்கன்னு தெரியத்தானே வேணும். சரி, ரைட். 2022 இது 87 ஏ 53 பி. அதே மாதிரி பிள்ளைகள் 2003ல் அதையும் பாருங்க. ரைட், 2003ல் நீங்க பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல்ல அந்த டைம் பிள்ளைகள் கூடிச்சு 135 ஏ. சரியா? பொலிட்டிக்கல்ல 135 ஏ வந்துருந்துச்சு. பி புள்ளி 58 அந்த டைம் கூடிட்டு. பொலிட்டிக்கல்ல ஏ வந்து கூடிட்டு பி வந்து 58ஆ குறைஞ்சிட்டு. அப்படின்னா பி எடுத்த பிள்ளைலாம் ஏ எடுத்துட்டாங்க. இதுதான் 2023 லிஸ்ட். அந்த டைம் 3A பிள்ளைகள் 50 பேர் எடுத்திருந்தாங்க. பாருங்க, இப்போ எங்கள்கிட்ட ஹை ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளைகள் எல்லாம் இந்த ஐக்குது நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இது 2023. சரி, 2023 மட்டும் இருந்தா போதுமா? 2024 காட்டுங்களே சார். ரைட், 2024 படிச்சுக்கிறாங்களா? சேலஞ்ச் தானே. ரைட், 2024 அதே கேட்டகரியில தான். இந்த பாருங்க, இதெல்லாம் ஹை ரிசல்ட்ஸ் அடிச்ச பிள்ளைகள். ரைட், 2024ல் பாஸ் ஆகின பிள்ளைகளோட இன்ஃபர்மேஷன்கள் தன்மகள் இந்த போட்டிக்கிறோம். ரைட், இங்கே வந்து நாங்கள் ஏபின்னு நாங்கள் பிரித்து போடலை. 2024 இருந்து எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் போட்டிக்கிறோம். எல்லாமே 100க்கும் மேற்பட்ட ஏ, 50க்கும் மேற்பட்ட பி. அப்படித்தான் 100 ஏ 50 பின்றது எங்களோட டார்கெட். அப்படிதான் நாங்கள் நடந்துட்டு வருகிறது. ரைட், இப்போ இது 2024 இன்ஃபர்மேஷன். சரி, 24 மட்டும் போதும் சார். இப்போ போன வருஷம் என்ன நடந்துச்சு காட்டுங்களேன் சார். அதையும் நீங்கள் தெரிஞ்சு. ரைட், போன வருஷம் ரெக்கார்ட் பிரேக்கிங் என்ற மாதிரி போன வருஷம் ஃபுல் ரெக்கார்டாக மாறிச்சு. இதுதான் 2025ஆம் ஆண்டு உங்களோட சீனியர்ஸ் மாற எடுத்த ரிசல்ட் ஷீட். அப்போ இதில் எவ்வளோ ஏ எடுத்திருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்க புள்ளைகள். ரைட், இதில் பாருங்க எல்லாம் 2022ல் இருந்து 2025 வரைக்குமே பிள்ளைகள் வந்து எப்படி ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க எல்லாமே இந்த இடத்துல நாங்கள் போட்டிக்கிறோம். 2022ல் 1.9 வரை இருந்தது. 2023ல் 24ல் 25 ஆகும்போது 2 பாயிண்ட் வரைக்குமே பிள்ளைகள் எங்கள்கிட்ட படித்த பிள்ளைகள் தான் எடுத்துக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் இந்த ஷம்லா என்ற புள்ள 2025 ஷம்லா நீக்குது 2 பாயிண்ட். அவங்க டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 4 வரைக்குமே எங்கள்கிட்ட படித்த பிள்ளைகள் தான் எடுத்துக்கிறாங்க. 2025 ரிசல்ட் ஷீட் தான் இது. A71 B85 C30 அப்படின்ட்டு நாங்கள் இந்த இடத்துல போட்டிக்கிறோம். அப்போ இதுதான் எங்கள்கிட்ட படித்த பிள்ளைகளினுடைய அதாவது பெர்சன்டேஜ். அப்போ இதைத்தான் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும் மகள். சரியா? ஓகே, டவுட் கிளியரா? ஓகே சார். ஓகே, ரைட். வேற எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். வேற சார் ஓ, சந்தேகம் எல்லாம் இல்ல. நான் உங்களோட டிக்டாக் ஐடி எல்லாம் பார்த்தேன். ஆ அதுல வந்து ஏதோ கேள்வி கேட்டவங்களுக்கு நீங்க ஆ கேஷ் எல்லாம் கொடுத்தீங்க. ரைட். அப்படின்னா இப்படியா? அந்த அப்படிதான். அந்த அப்படிதான். ரைட். ஓ, அது நடக்கும்.
கேள்வி கேட்பேன். நான் திடீரென்று சில பிள்ளைகள் என்ன நினைக்கிறேன், எல்லா கிளாஸுக்கும் வாரலே, சில பிள்ளைகள் ஒரு கிளாஸுக்கு வார, சில கிளாஸுக்கு லீவ் அடிச்சிருது. அந்த டைமுக்கு நான் என்ன செய்வேன், எந்த கிளாஸ் நான் சொல்ல ஏதாலும் ஒரு கிளாஸ்ல திடீர்னு ஒரு கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டு சொல்ற பிள்ளைக்கு இந்த இது கிடைக்கும். சம்டைம் இதை விட கூடுதலா இப்படி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ இப்படி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ கிளாஸஸ்ல கட் பண்ணாம கிளாஸை ஒன் டைமுக்கு வார பிள்ளைகளுக்கு அது அப்படியான கேசஸ்களும் கிடைக்கும். ரைட். ஸோ அதுல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா கிருத்திகா? கிருத்திகா ஒரு முடிவோட இருக்கிறாங்க, எல்லா கேஸையும் வின் பண்ணணும். அப்படிதானே கிருத்திகா? ஓகே ரைட். ஓகே பிள்ளைகள், சரி வேற எதுவும் சந்தேகங்கள் கேட்கணுமா? சார் கிளாஸ் முடிஞ்சு ரெக்கார்டிங் கொடுப்பீங்க தானே? கிளாஸ் முடிகிறதோட யூடியூப்ல ரெக்கார்டிங் வந்துடும். அடுத்தது எங்களோட யூடியூப் பேஜை வந்து எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்களா? சார் எல்லாத்துலயும் உங்களை ஆம் சார். வச்சிருக்கேன் சார். ஒன்றுல மட்டும் இல்லை, எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறீங்கன்னா, கிருத்திகா பேசுற பேச்சை பார்த்தா எப்படியுமே ஒன்று விடாம எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணி, வாட்ஸ்அப்பா இருக்கலும், ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாவா, டிக்டாக் எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ண மாதிரி தான் நீங்க கிருத்திகாவோட பேச்சை பார்க்கும்போது. சரி. ஓகே, அவங்க பாருங்க பிள்ளைகள், ரனஜரத் பெச் பாருங்க, ஒரு முடியோடா இருக்கிறாங்க கிருத்திகா. எங்களோட அந்த கேஷை வின் பண்ணிடுவாங்க, விட்டுறாதீங்க. எல்லாரும் சேர்ந்து போட்டி போடுங்க. கிருத்திகா ஒரு லைன்லாம் வந்திக்கிறாங்க. சரி, ஓகே, எங்களுக்கு சந்தோஷம். ரைட். ஓகே, அடுத்தது பிள்ளைகள், இந்த யூடியூப் பேஜ் இருக்குது. இந்த யூடியூப் பேஜில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த யூடியூப் பேஜில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து இப்போ ஒவ்வொரு மாதமும் படிச்சுட்டு இருக்கிறாங்க, யூடியூப்ல படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ 1700 பேருக்கு அளவுல இப்போ டிரெக்டாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வருடம் நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு சார் இதுக்கு படிச்சு தந்தது எப்படி என்று தெரிஞ்சு கொள்ளணுமா, சார் எப்படி படிச்சு கொடுக்குறாரு இதில் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னா உடனே போங்க யூடியூபுக்கு. ஒன்றும் செய்ய தேவை, நீங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இம்ரான் எஜுகேஷன் சென்டர் என்று சர்ச் பண்ணாலே, அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும், வாட்ஸ்அப் சேனலாக இருந்தாலும் சரி, டிக்டாக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாவாக இருந்தாலும், எல்லா சோஷியல் மீடியாவில் போய் இம்ரான் எஜுகேஷன் சென்டர்னு சர்ச் பண்ணுங்க. இந்த லோகோ வரும், இதுதான் எங்களோட ஒஃபிஷியல் லோகோ வந்து வரும். அப்போ அந்த லோகோ வந்தால் அது எங்களோட சேனல் தான்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுனா சரி பிள்ளை. ரைட். அப்போ அது மிக முக்கியமானது. அப்போ எங்களோட இந்த சேனலை நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணலைன்னா கட்டாயம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நாங்கள் படித்து கொடுக்குற எப்படின்றது தெரிஞ்சு கொள்ளணும்னா இந்த வீடியோ இருக்குது, ஃபுல்லோ வீடியோ இருக்குது. வீடியோ கிட்டத்தட்ட 134 வீடியோ போட்டிக்கிறோம். இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். சார் இப்போ நான் படித்து தரது எப்படின்னு உங்களுக்கு புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலுமான்றதையும் நீங்கள் எல்லாம் பாருங்கள். அதில் எல்லாமே போட்டு வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும். சரிதானே? ரைட். ஓகே, தென் அப்போ சோஷியல் மீடியாவில் கட்டாயம் யூடியூப்பை கட்டாயம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ரைட். ஓகே, வேறு சந்தேகம்? சார் பாஸ் பேப்பர் செய்தா? பாஸ் பேப்பர் கொஷின்ஸும் உங்களுக்கு அந்த யூனிட் எக்ஸாம் வரும். அந்த யூனிட் எக்ஸாமில் பாஸ் பேப்பர் செக்ஷனும் அதுள்ளுக்கே வந்துடும். சரியா? ஓகே சார். ஓகே மகள், வேறு நீங்க இந்த அறிமுக கிளாஸ்ல இந்த டவுட் கேட்குறீங்கன்னா டவுட் கப்பல்களாக இருக்குமோ தெரியா? 28 பேஜ்க்குள்ள நான் போட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படித்தானேண்ணா. என்ன தெரியுமா சொல்றாங்க சில பிள்ளை, சார் எங்கட தாத்தால் மட்டுமல்ல டவுட் கப்பல் வேணும்னா பாருங்க சார், நாங்களும் டவுட் கப்பல் வருவோம்னு சொல்லி அதை பார்த்துட்டு சொல்ற பிள்ளைகளும் நீங்குது. ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படித்தானே? ஓ அப்ப சரி, சார். முடிஞ்சு. அப்ப முடிஞ்சு. அப்போ ஒரு வழி பண்ணத்தான் இருக்கிறீங்கன்னா, ஒரு ஐடியாவா இருக்கிறீங்க எல்லாரும். கிருத்திகாவை பார்த்தா ஒரு முடிவு கட்டுவாங்க மாதிரி தான் நீக்குது. ரைட். ஓகே, சரி. ஓகே, வேற எதுவும் சந்தேகம் நீக்குதா? சார் உங்களோட ஏஜ் என்ன? ஏஜா? ரைட். இதெல்லாம் தேவையில்லைன்னா இதெல்லாம் அவுட் ஆஃப் த சிலபஸாக இருக்குது. இதெல்லாம் என்னதுக்கு, நானும் ஒரு சாதாரண ஒரு ஏஜ் தான். ஏன்னா பெரிய ஏஜ் எல்லாம் இல்லை, ஒரு சின்ன ஏஜ் தான். யூனிவர்சிட்டி படிக்கிற பொடியன்னா ஒரு ஏஜ் ஒன்று ஈக்கும். ஏன்னா ரைட், நான் வந்து 99 பேட்ச். ரைட். ஓகே, சரி. வேற சார் நீங்க எங்க சார் யூனிவர்சிட்டி? நாங்கள் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மகன். அன்றாதபுரம் கெக்கிராவில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. கெக்கிராவில் பிறந்து வளர்ந்தது. புத்தளத்தில் தான் நான் படித்தேன். புத்தளம்ல அரபிக் காலேஜில் புத்தளத்தில் நான் படிச்சுட்டு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயரில் படிச்சு கொண்டு இருக்கிறேன். சரியா? சார் நீங்க ஏ லெவல் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி சார் ஒரு டைம் டேபிள் போட்டு படிச்சீங்களா அல்லது இந்த மாதிரி உங்க எனக்கு இந்த அது வந்து ஸ்டடீஸ் எங்கட வந்து காலேஜ் தானேம்மா. காலேஜில் வந்து மகள் இந்த ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணல, தடை.
சரியா? ஃபோன் யூஸ் பண்ணலாம் தடை. அப்ப நாங்க வந்து எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து படிப்புல தான் இருந்துச்சு. ஃபோன் யூஸ் பண்ணலாம் தடை. அப்ப எங்களுக்கு படிப்புல தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் சொல்லி தரேன். டெய்லி ஒரு ஹவர் தான் நான் ஒதுக்குவேன். ரைட்? இப்போ ஏ லெவல் எக்ஸாம் கிட்ட வாங்க போகுதுன்னா 6 மாசத்துல தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் என்ன செய்யறேன், பொலிட்டிக்கல் ஈவினிங்ல இருந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு ஹவர் டெய்லி ஒரு ஹவர் தான் நான் படிச்சுட்டு போனேன். இப்போ இந்த உங்களோட ஏஜுக்கு தானே, உங்களோட டைம்ல இருந்து டெய்லி ஒரு ஹவர் தான் நான் படிச்சுட்டு போனேன். ஒரு ஹவர் தான் படிச்சுட்டு போனேன். அதே மாதிரி தான் நீங்களும் படிச்சுட்டு போனா சரி, அதில் நான் கைட் பண்ணுவேன். சரியா? ஓகே. உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எப்படி? எப்படிமா? உங்களோட டெக்னிக்ஸ் எப்படி? டெக்னிக்ஸ் எல்லாம் போக போக பார்க்கத்தானே போறீங்க. சோஷியல் மீடியால பார்க்குறீங்க தானே டெக்னிக்ஸ் எல்லாம். இப்பயே டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லலுமா? அதெல்லாம் போக போக பார்ப்பீங்க. சார் நோட்ஸை ஓகே காப்பியில் சார். எழுதணுமா? எப்படிமா அமர்? நோட்ஸை காப்பியில் எழுதணுமா? இல்ல நோட்ஸ் காப்பியில் எழுத தேவையில்ல. நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் டியூட் தருவேன் தானே, அந்த டியூட்ல மட்டும் நீங்க மார்க் பண்ணா சரி. வேற யாரும் காப்பி வச்சுக்கணும், அந்த காப்பியில ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் அப்படி. பெருசா நீங்க ஒரு ஹவர் தான் கிளாஸ், அந்த ஒரு ஹவருக்கு நோட்ஸ் ஏதான எழுதணும் மாதிரி தான். அப்ப இப்ப பாடத்தை படிக்கிறேன். ஸோ நோட்ஸ் எழுத நான் உங்களை கஷ்டப்படுத்தேன். ஒரு நோட்ஸும் எழுத தேவையில்ல. நீங்க டியூட்டிக்கு தானே, அதை பார்த்து விளங்கிட்டீங்கன்னா சரி, நோட்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சார் இப்போ வினாக்கள் எப்படி செய்யுது? எப்படி? அந்த டியூட்ல இருக்குமா? இல்ல வினாக்கள் வந்து அது உங்களுக்கு யூனிட் எக்ஸாம் டைம்லயே, அது ஒவ்வொரு யூனிட் முடிவுல யூனிட் எக்ஸாம் நான் வைப்பேன் தானே, அழகு பரீட்சை அந்த டைமுக்கு உங்களுக்கு வினாக்கள் வரும். அந்த டைமுக்கு வினாக்களுக்கு விட எழுதுற முறைகள் எல்லாம் நான் சொல்லி தருவேன். ஓகே சார். ஓகே சரி பிள்ளைகள், அப்ப நாங்க முடிப்போம். அவங்க எல்லாருக்குமா எல்லார்ட கேட்ட கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிருக்கு நான் நம்புறேன். எனவே இதுல புதிதாக ஜாயின் ஆவினவங்க அடுத்தது இந்த செஷன் நடந்து கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசத்துக்கு பிறகும் கூட 6 மாசம் 1 வருஷத்துக்கும் பிறகு கூட இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைகள் ஈப்பீங்க, யூடியூப்ல லைவ் பார்க்குறவங்க ஈப்பீங்க. எனவே நீங்க என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்க இதுதான் எங்களோட செஷன், இப்படித்தான் பயணிக்க போகணும் எல்லாமே சொல்லிட்டு நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகணுமாக இருந்தா ஆல்ரெடி நான் காட்டின நம்பர் இந்த பின்னுக்கு போஸ்டர்லையும் அந்த எங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. வேணுமெண்டா நான் உங்களுக்கு இன்னொரு தடவை அந்த கான்டாக்ட் நம்பரை நான் எதுக்கும் காட்டுறேன். நீங்க எங்களோட கிளாஸ்ல இனிமே ஜாயின் ஆகணுமாக இருந்தா இந்த ரைட். சரி தங்களுக்கு மன்னிக்கவும். அதாவது நீங்க இனிமே எங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகணுமாக இருந்தா இந்த இருக்குது எங்களோட கான்டாக்ட் நம்பர். சரி, இதாகிக்குது. இணைய சீரியஸா போட்டிக்குது எங்களோட கான்டாக்ட் நம்பர். அப்படி அந்த அது வந்து அசிஸ்டன்ட் நம்பர், அவங்கள கான்டாக்ட் பண்ணாலும் மெட் பண்ணுவாங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் வேலை செய்யலைன்னுச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம்னா இந்த இருக்குது எங்களோட கான்டாக்ட் நம்பர். இந்த 2 கான்டாக்ட் நம்பர்ல ஏதேனும் ஒரு நம்பருக்கு சரி உங்களோட கிளாஸ்ல நான் ஜாயின் ஆக போறேன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை நீங்க அனுப்பினீங்கன்னா நாங்க உங்களை குரூப்ல ஜாயின் பண்ணுவோம் பிள்ளைகள். ஸோ அப்போ இதுதான் எங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகிற முறை. அப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தந்துட்டேன். எனவே நாங்கள் இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எனவே அடுத்து வரும் நாட்களில் புதிய புதிய விஷயங்களோட புதிய புதிய பயணத்தோட 2021 பேட்ச் முடிஞ்சிட்டு, 22 முடிஞ்சிட்டு, 23 முடிஞ்சிட்டு, 24 முடிஞ்சிட்டு, 25 முடிஞ்சிட்டு, 26 முடிஞ்சிட்டு நேற்றைய தினம், தென் 27 நடந்து கொண்டிருக்குது, 28 நீங்க இப்ப ஃபெஸ்ட் பெச்சாக அதாவது ஃபெஸ்ட் கிளாஸ் நீங்க வந்திருக்கிறீங்க. எனவே இன்னும் 2.5 வருடத்துல உங்களை நான் வழி அனுப்பி வைக்க போறேன். எனவே அந்த 2 வருடத்துக்கு முதல்ல எப்படியான விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன்றதை நீங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் நீங்க தெரிஞ்சு கொள்ளுவீங்க. எனவே உங்க அனைவரையும் வரவேற்று இந்த பயணத்துல இன்றைய நாளில இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிறந்த பெறுபேற்ற பெற்று பல்கலைக்கழகம் நுழைஞ்சு எதிர்காலத்தில் ஒரு சட்டத்திறனியாகவோ ஆசிரியராகவோ இல்லாட்டி ஏதேனும் அரசாங்க சேவைகள்ல ஒரு வேலையை ஜொப்பனை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி எல்லா வழிகாட்டலையும் நான் பெற்று தருவேன். உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் செஞ்சு தருவேன். எனவே அதுக்கான எப்படி படிக்கணும் விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். எனவே எதிர்காலத்துல நீங்க ஒரு அரசாங்க ஊழியரா, ஒரு பல்கலைக்கழக மாணவரா மின்னணும் என்று நான் இந்த இடத்துல உங்களுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சவனாக இந்த இடத்துல இந்த விடைபெறுகிறேன். எனவே மீண்டும் அடுத்த ஃபெஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட், என் வணக்கம். ஜஸாக்கல்லா சார். ஜஸாக்கல்லாஹ் சார். யமானிலா சார்.